வணக்கம். சக்ஸஸ் இன் கவர்மெண்ட் எக்ஸாம் சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹிஸ்ட்ரி டாப்பிக்கில் தென்னிந்திய அரசுகள். இது எங்கே இருக்குன்னா 6th தேர்ட் டேர்மில் இருக்குது. இந்த தென்னிந்திய அரசுகளில் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்த டாபிக் உள்ள பல்லவர்கள், சாளுக்கியர்கள், ராஷ்டிரகூடர்கள் பற்றி பார்க்க போகிறோம். அவங்களோட கலை, கட்டிடக்கலை, இலக்கியம் இதை பற்றி பார்க்க போகிறோம். அதேமாரி மாமல்லபுரம் கடற்கரை கோயில், எல்லோரும் நினைவு சின்னங்கள், எலிபெண்டா குகை கோயில், அதோட கலை, கட்டிடக்கலை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? பார்ப்போம். தென்னிந்திய அரசுகளில் அங்கே 7ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் வடக்கே ஹர்ஷரோட ஆட்சியும் அதோட சமகாலத்து பீரியடு தான். இங்கே நம்ம தெற்க காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்ட பல்லவர்கள் அரசுகள் ஆண்டுகிட்டு இருந்தாங்க. சரிங்களா? அங்கே 7ஆம் நூற்றாண்டில் அவங்க ஹர்ஷரோட ஆட்சி வடக்கு இருக்குச்சில், அதே சமகாலத்தில் காஞ்சிபுரத்தை தலை கொண்ட பல்லவர்கள் ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அதுக்கு பாருங்கள், அங்கே பாருங்கள், மத்திய மற்றும் கிழக்கு தக்காணத்தின் பெரும்பகுதி வாதாபிங்கிறது பாதாபி சாளுக்கியர்கள் கீழ் இருந்தன. இங்கே மத்திய மற்றும் கிழக்கு தக்கான பகுதியில், அதாவது சாளுக்கியர்கள் இருந்தன. சாளுக்கியர்களுக்கு பின்னாடி யாருன்னா ராஷ்டிரகூடர்களால் அங்கேருந்து சாளுக்கியர்கள் புறந்தள்ளப்பட்டனர். சரிங்களா? பார்ப்போம். ஸ்கூல் புக்கில் எக்ஸ்பிளேஷன் தெளிவாக இருக்கும். சரிங்களா? பல்லவர்கள் பற்றி பார்ப்போம். சரிங்களா? பல்லவரசர்கள் தென்கிழக்கு கடற்கரை பகுதியில் முக்கிய வணிக மையமாக திகழ்ந்த காஞ்சிபுரத்தையும் அதன் வளம் சிறந்த வேளாண்மை பகுதியும் ஆண்டனர். பல்லவர்கள் காஞ்சிபுரத்தை தான் முக்கிய வணிக மையமாக ஆண்டிருக்காங்க. சரிங்களா? அதேமாரி அவங்களோட தொண்டை மண்டலம் தான் பல்லவரசின் மையப்பகுதி. பல்லவரசின் மையப்பகுதி எதுன்னு கேட்டால் தொண்டை மண்டலம். அதேமாரி பெரிய அரசியல் பிராந்திய வட்டம் தமிழ்நாட்டின் வடக்கு பகுதியிலும் வருகின்ற அண்மையில் ஆந்திர மாவட்டங்கள் கொண்டிருந்தது. அதாவது பல்லவரை வச்சு அறிவதும் சான்று. கல்வெட்டு பற்றியும் மண்டகப்பட்டு குகை கல்வெட்டு, 2ஆம் புலிகேசியோடு ஆய்கோல் கல்வெட்டு. மண்டகப்பட்டு குகை கல்வெட்டும் 2ஆம் புலிகேசியோடு ஆய்கோல் கல்வெட்டும் பல்லவர் பற்றி அறிவும் உதவும் கல்வெட்டுக்கள். சரிங்களா? பல்லவர் டாபிக் டிஎன்பிசியில் கட்டாயம் கொஸ்டின் இருக்கும். சரிங்களா? இதை ஒரு டைம் ஸ்கூல் புக்கை பார்த்துட்டு நீங்கள் படிக்க சொல்ல, நான் போடுற வீடியோ ஒரு டைம் பார்த்துட்டு ஸ்கூல் புக்கை படிக்க சொல்ல உங்களுக்கு நல்ல தெளிவாக எக்ஸ்பிளேஷன் ஆகும். சரிங்களா? அடுத்து பல்லவர் பற்றி அறியும் செப்பேடு. காசக்குடி செப்பேடு பல்லவரை பற்றி அறியும் செப்பேடுகள். அதேமாதிரி இலக்கியங்கள் கேட்டால் பல்லவர் காலத்தில் இலக்கியங்களில் மத்த விலாச பிரகாசனம், அவந்தி சுந்தரி கதை, கலிங்கத்து பரணி, பெரிய புராணம், நந்திக்கம்பம், இதெல்லாம் பல்லவரை பற்றி அறிவதும் இலக்கியங்கள். அடுத்து பாருங்க, அயலவர் குறிப்பு கேட்டால் யுவான் சொங்கோட குறிப்பு பல்லவர் பற்றி அறிவதும் குறிப்பு. இது அயலவர் குறிப்பு. அதுமாரி பல்லவ வம்சத்தின் முக்கிய அரசர்கள். தொடக்க காலத்தில் பல்லவங்க யாருன்னா சாதவன்ட்டு ஒரு சிற்றரசாக வாழ்ந்தாங்க. தொடக்க காலத்தில் பல்லவரசங்க ஒரு சாதவன்ட்டு ஒரு சிற்றரசாக வாழ்ந்தனா 2ஆம் சிம்மவர்மனோட பையன் சிம்ம விஷ்ணு. இவன் இந்த வருஷம் 550 வாக்கில் களப்பியர்கள் அழைத்து ஒரு பல்லவரசையை உருவாக்கினான். அப்போ பல்லவரசை உருவாக்கியான் யாருன்னா சிம்ம விஷ்ணு. சரிங்களா? சிம்ம விஷ்ணு 2ஆம் சிம்மவர்மனோட பையன். அடுத்து ஒரு வலுவான பல்லரசை இவன் தான் உருவாக்கிறார், சிம்ம விஷ்ணு. அடுத்து பாருங்க, அவரோட சிம்ம விஷ்ணுவோட பையன் தான் 1ஆம் மகேந்திரவர்மன். அவன் மிக திறமை வாய்ந்த ஒரு அரசராக விளங்கினான். அவருக்கு பின் அவருடைய பகையன் யாருன்னா 1ஆம் நரசிம்மவர்மன். 1ஆம் நரசிம்மன் வச்சு பொறுப்பேற்றான். அதுக்கப்புறம் 2ஆம் நரசிம்மவர்மன். 2ஆம் நரசிம்மன் எப்படி சொல்கிறாங்கன்னா ராஜசிம்மன்பாங்க. சரிங்களா? 2ஆம் நரசிம்மன் ராஜசிம்மன். அதுக்கப்புறம் 2ஆம் நந்திவர்மன். இதெல்லாம் முக்கியமான அரசர்கள். பல்லவர்களோட கடைசி அரசன் யாருன்னு கேட்டால் அபராஜித்தன். பாருங்க, பல்லவரோட கடைசி அரசன் யாருன்னு கேட்டால் அபராஜித்தன். இந்த பாக்ஸ் கொஸ்டின் பாருங்க. அதாவது 1ஆம் நரசிம்மன் படைத்தளபதி யாருன்னா பரஞ்சோதி. இவர் தான் என்னன்னா சிறு தொண்டார். இவர் ஒரு 63 நாயன்மார்கள் ஒருவர் யாருன்னா பரஞ்சோதி என பிரபலமாக அறியப்பட்டார். இவர் ஒரு பரஞ்சோதி ஒரு வாதாபி படையெடுப்பில் பல்லவ படைக்கு தலைமைச்சினார். அந்த வெற்றிக்கு பின்பு மனமாற்றம் அடைந்து ஒரு சிவபக்தரா மாறியிருக்காரு. இப்படி சொல்ற நூல் எதுவும் கேட்டால் பெரிய புராணம். அதாவது 1ஆம் நரசிம்மவர்மனோட படைத்தளபதி யாருன்னா பரஞ்சோதி. இவர் தான் வாதாபி படைக்கு, அதாவது வாதாபியில் படையெடுப்பில் பல்லவர் படைக்கு தலைமையேற்று நடத்தினார். இந்த வெற்றிக்கு பின்பு இவர் மனமாற்றம் அடைந்து சிவபக்தராக மாறிட்டார். அப்படி சொல்றது பெரிய புராணம். அதாவது மகேந்திரவர்மனை பற்றி பார்ப்போம். சரிங்களா? மகேந்திரவர்மன் 600 to 630. ரொம்ப முக்கியமான இது. மகேந்திரவர்மன் பற்றி கட்டாயம் பல்லவரில் கொஸ்டின் இருக்கும். சரிங்களா? மகேந்திரவர்மன் காலம் 600 to கிபி 600 to 630. பல்லவ ஆட்சியின் சிறப்புக்கு பங்களிப்பு செய்தார். தொடக்கத்தில் அவர் ஒரு சமண சமயத்தை பின்பற்றினார். அவர் சமண சமயத்தை பின்பற்றிருக்காரு. பின்னர் ஒரு அப்பர், அதாவது திருநாவுக்கரசர் ரெண்டும் ஒரே பேர் தான். சைவத்தை மாற்றிருக்காரு. தொடக்கத்தில் மகேந்திரவர்மன் சமண சமயத்தை பின்பற்றினா அப்பர் சைவ சமயத்துக்கு மாற்றிருக்காரு. கலை மற்றும் கட்டிடக்கலைக்கு மிக ரொம்ப பங்களிப்பு செஞ்சிருக்காரு. அதில் முக்கியமானதை பற்றி பார்ப்போம். சரிங்களா? திராவிட கட்டிடக்கலை ஒரு புதிய பாணியை அறிமுகம் செய்தார். அது எப்படின்னா மகேந்திர பாணி.
மகேந்திரபாடி என குறிப்பிடப்படுகிறது. அந்த மகேந்திரபாடி யாருன்னா மகேந்திரவர்மன் தான். அடுத்து வந்து பாருங்கள், மத்த விலாச பிரவேசம் குறிப்பிட்ட நாடகம் தெரிஞ்சால் அது எப்படின்னா சமஸ்கிருத மொழியில் ஒரு நாடகத்தை இயற்றினார். யார்? மகேந்திரவர்மன். இந்த நாடகம் வந்து இந்த நாடகம் வந்து பௌத்தத்தை சிறுமைப்படுத்தும் வகையில் இருந்தது. அதாவது திராவிட கட்டளைக்கு ஒரு பாணி வந்து மகேந்திரவர்மன் பாணி, அதேமாரி ஒரு சமஸ்கிருத ஒரு நாடகம் எழுதியிருக்காரு. அது வந்து மத்த விலாச பிரவேசம். இந்த நாடகம் எப்படின்னா பௌத்தத்தை சிறுமைப்படுத்தும், அதாவது இழிவுபடுத்தும் வகையில் இருந்தது. அடுத்து பாருங்கள், மகேந்திரவர்மன் ஆட்சி காலத்தில் வாதாபி தலைநகராக கொண்ட மேலை சாளுக்கிய அரசன் இரண்டாம் புலிகேசி. இரண்டாம் புலிகேசி வந்து ஒரு மேலை சாளுக்கிய அரசன். இவன் எப்படின்னா பல்லவரோட டைமில் மகேந்திரவர்மனுக்கும் இரண்டாம் புலிகேசிக்கும் சண்டை நடக்கும். சரிங்களா? இரண்டாம் புலிகேசி யாருன்னா வாதாபியை தலைநகராக கொண்ட ஒரு மேலை சாளுக்கிய அரசன். இவன் போர் நடக்க சொல்ல இரண்டாம் புலிகேசி வந்து மகேந்திரவர்மனை வெற்றி கொண்டு நாட்டின் வடக்கின் பெரும்பகுதியை கைப்பற்றியதாக தெரிகிறது. அதுக்கப்புறம் அவரோட பையன் வந்து என்ன, முதலாம் நரசிம்மவர்மன். அதாவது மகேந்திரவர்மனோட பையன் வந்து முதலாம் நரசிம்மவர்மன். அவன் வந்து 630 to 668 இந்த தோல்விக்கு வந்து பழிவாங்கும் வகையில் சாளுக்கியரின் தலைநகரான வாதாபியை கைப்பற்றினார். வாதாபி அதேமாதிரி தீக்கரையாக்கினார். வாதாபியை கைப்பற்றினது யாருன்னு கேட்டால் யார்? முதலாம் நரசிம்மவர்மன். முதலாம் நரசிம்மவர்மன் மகேந்திரனோட பையன். சரிங்களா? மகேந்திரவர்மன் யார்? சிம்ம விஷ்ணுவோட பையன் தான் மகேந்திரவர்மன். சிம்ம விஷ்ணு யாருன்னு கேட்டேன்னா இரண்டாம் சிம்மவர்மனோட பையன் தான் சிம்ம விஷ்ணு. சிம்ம விஷ்ணு தான் பல்லவ வம்சத்தை தோற்றுவித்தான். சரிங்களா? அடுத்து பாருங்கள், இரண்டாம் நரசிம்மவர்மன். அதாவது முதலாம் நரசிம்மவர்மனுக்கு அப்புறம் வருவாங்க. அது 11th புக்கில் தெளிவாக இருக்கும், 6th புக்கில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. சரிங்களா? இரண்டாம் நரசிம்மவர்மன் வந்து 695 to 722 இவர் ராஜசிம்மன் என அறியப்பட்டார். சரிங்களா? இவர் வந்து மாபெரும் வீரர். சீன அரசுக்கு தூதுக்குழி அனுப்பினார். அதேமாரி சீன நாட்டின் தூதுக்குழியை வரவேற்றது யாருன்னா இரண்டாம் நரசிம்மவர்மன். இரண்டாம் நரசிம்மவர்மனும் ராஜசிம்மன் இரண்டாலும் ஒரே பேர் தான். சரிங்களா? அடுத்து பாருங்க, அவரோட பட்ட பேருக்கு என்ன வரும்னு பார்ப்போம். சிம்ம விஷ்ணுவோட இன்னும் பட்டங்கள் என்ன? அவனி சிம்மன். அதேமாரி முதலாம் மகேந்திரவர்மன் வந்து சங்கீத ஜாதி, மத்த விலாசன், குணபாரணன், சித்தக்கார புலி, விசித்திர சித்தன் இதெல்லாம் அழைக்கப்படுவது யாருன்னா முதலாம் மகேந்திரவர்மன். அதாவது முதலாம் நரசிம்மன் பட்டங்க பாருன்னா மாமல்லன் வாதாபி கொண்டான். இதெல்லாம் யாருன்னா முதலாம் நரசிம்மவர்மன். கலை மற்றும் கட்டிடக்கலை. சரிங்களா? பல்லவர் காலத்தில் கலை மற்றும் கட்டடக்கலைக்கு பல்லவர்கள் பங்களிப்பை பற்றி பார்ப்போம். சரிங்களா? பல்லவர் காலம் வந்து கட்டடக்கலைக்கு சிறப்பு பெயர் பெற்ற விளங்கிய காலமாம். மகாபலிபுரத்தில் ஒற்றைக்கல்லில் செதுக்கி உருவாக்கப்பட்ட கடற்கரை கோயிலும் ஏனைய கோயில்களும் வராகர் கோயிலும் எத்தனை நூற்றாண்டு கேட்டால் இதெல்லாம் 7ஆம் நூற்றாண்டு. பல்லவர் கட்டடக்கலைக்கு ஒரு ஈடு இணையற்ற ஒரு அழகுக்கு எடுத்துக்காட்டு. யுனெஸ்கோ வந்து 1984 உலக பாரம்பரிய சின்னங்கள் அட்டவணையில் மகாபலிபுரம் சேர்க்கப்பட்டது. அதாவது பல்லவர் காலத்தில் மகாபலிபுரத்தில் ஒற்றைக்கல்லில் செதுக்கி உருவாக்கப்பட்ட கடற்கரை கோயில், ஏனைய கோயில்களும் வராகர் குகை இதெல்லாம் வந்து 1984 யுனெஸ்கோ வந்து உலக பாரம்பரிய சின்னம் அறிவிச்சு விட்டுருக்கு. அதுமாரி பல்லவர் கட்டடை கீழ்காணும் வந்து 3 வகையில் வகைப்படுத்தலாம். ஒன்று வந்து பாறை குடைவரை கோயில். பாறை குடைவரை கட்டினது யாருன்னா மகேந்திரவர்மன். ஒற்றைக்கல் ரதம் யாருன்னு கேட்டால் மாமல்லன். மாமல்லன் பணி. மாமல்லன்கிறது முதலாம் நரசிம்மவர்மன். அடுத்து கட்டுமான கோயில் கேட்டால் ராஜசிம்மன். இன்னொன்று கேட்டால் நந்திவர்மன். நந்திவர்மன் 2 பேரும் கட்டுமான கோயிலை கட்டியிருக்காங்க. அடுத்து மகேந்திரவர்மனை பற்றி எக்ஸ்ட்ரா டீட்டெயில் பார்ப்போம். மகேந்திரவர்மன் பாணியில் அமைக்கப்பட்ட நினைவுச்சின்னங்கள் எதுனா மண்டகப்பட்டு, மகேந்திரவாடி, மாமண்டூர், தலவானூர், திருச்சிராப்பள்ளி, வல்லம், திருக்கழுக்குன்றம், சீயமங்கலம் இதெல்லாம் வந்து கோயில்கள் யாருன்னா மகேந்திரவர்மன் பாணியில் இருக்குது. சரிங்களா? அடுத்து வந்து பாருங்க, மாமல்லன் அதாவது முதலாம் நரசிம்மவர்மன். மாமல்லபுரத்தில் உள்ள பஞ்சபண்டம் என ரதங்கள் ஏற்படமாக அறியப்பட்ட 5 ரதங்கள் 5 வகையான கோயில் கட்டட பணியை உணர்த்துகிறது. சரிங்களா? பஞ்சபண்ட ரதங்கள் யாருன்னா மாமல்லன் பணி. மாமல்லன் யாருன்னு கேட்டால் முதலாம் நரசிம்மவர்மன். ஒவ்வொரு ரதமும் ஒவ்வொரு தனித்தனி கல்லில் செதுக்கப்பட்டிருந்த எனவே இவை வந்து ஒற்றைக்கல் ரதங்கள் என அழைக்கப்படுகிறது. மகிஷாசூரி மர்த்தினி மண்டபம், திருமூர்த்தி மண்டபம், வராகர் மண்டபம் இதெல்லாம் அவர் வந்து சுட்டி கட்டியுள்ள பிரபலமான மண்டபமாகும். அடுத்து வந்து மாமல்லன் கட்டடக்கலை பாணியில் அமைந்துள்ள மிக முக்கியமான கேட்டால் மகாபலிபுரத்தில் திறந்தவெளி கலையரங்கம். சரிங்களா? மகாபலிபுரத்தில் திறந்தவெளி கலையரங்கம், பெரும் பாறை சுவற்றில் பேன் பார்க்கும் குரங்கு, பெரிய வடிவிலான யானை, தவம் இருக்கும் பூனை ஆகியன நுண்ணிய சிற்ப வேலைகள் மிகவும் அழகாக செதுக்கியிருக்கு. அதேவே சிவபெருமான் தலையிலிருந்து அருவியன கெட்டும் கங்கை நதி, அர்ஜுனன் தபசு இதெல்லாம் குறிப்பிடுதுங்க. இதை வந்து நான் நேரில் போய் மகாபலிபுரத்தில் போய் பார்த்துருக்கேன். சரிங்களா? என்னோடய வீடியோவில் இதை அப்லோட் பண்ணியிருக்கேன். என் மொபைலில் வச்சு நானே வீடியோ எடுத்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கு. பார்க்காதவங்க பார்த்துக்காங்க. சரிங்களா? மகாபலிபுரத்தில் இதெல்லாம் நான் லைவாகவே பார்த்துட்டேன். பெரும் தவ வடிவ சிற்ப வேலைப்பாடுகள் உலகில் செதுக்கப்பட்ட திறந்தவெளி சிற்பங்கள் மிகப்பெரியதாகும். சரிங்களா?
அடுத்து வந்து 3வது வந்து ராஜசிம்மன் பாணி. அதாவது ராஜசிம்மன் என அறியப்பட்ட 2ஆம் நரசிம்மவர்மன் வந்து பெருங்கற்களை கொண்டு கட்டுமான கோயிலை கட்டினாங்க. கட்டுமான கோயிலை கட்டினா ராஜசிம்மன் தான். சரிங்களா? அதேமாரி கடற்கரை கோயில் இதெல்லாம் வந்து மாமல்லன் பாணி. குடைவரை கோயில் யாருன்னா மகேந்திரவர்மன் பாணி. அவன் பாருங்க, காஞ்சிபுரத்தில் கைலாசநாதர் கோயில் கட்டுமான கோயில் கலைப்பாணி சிறந்த எடுத்துக்காட்டு. இது ராஜசிம்மன் பாணி. சரிங்களா? கோயில் மிருதுவான மண்கற்களே கட்டப்பட்டது. கைலாசநாதர் கோயிலை ராஜசிம்மேஸ்வரம் என்று கூட அழைப்பார். இது வந்து டிஎன்பிசி கேட்டிருக்காங்க சமீபத்தில். ராஜசிம்மேஸ்வரம் அழைக்கப்படும் கோயில் எதுன்னு கேட்டால் கைலாசநாதர் கோயில். சரிங்களா? அடுத்து நந்திவர்மன் பாணி. நந்திவர்மன் பல்லவர் கோயில் கட்டடக்கலை இறுதியில் பிற்கால பல்லவர்களால் கட்டப்பட்ட கட்டுமான கோயில் வந்து பிரதிநிதித்துவம் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் கோயில் இதுக்கு வந்து சிறந்த எடுத்துக்காட்டு. இந்த ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் கோயில் வந்து யார்? நந்திவர்மன் பாணி. அந்த நந்திவர்மன் வந்து காஞ்சிபுரத்தில் வைகுண்ட பெருமாள் கோயில் வந்து யார் கட்டினா 2ஆம் நந்திவர்மன். இதில் போடலை, ஆனால் வந்து சரியான ஆன்சர் வந்து 2ஆம் நந்திவர்மன் தான் இந்த கோயிலை கட்டினது. அடுத்து பாருங்க, சமூகமும் பண்பாடும். பல்லவரசர்கள் வந்து பௌத்தத்தையும் சமண சமயத்தையும் வேத சமயத்தையும் ஆதரிச்சிருக்காங்க. இசை, ஓவியம், இலக்கியம் ஆகிய பரவலாக தெரிகிறது. அடுத்து வந்து பக்தி மார்க்கத்தை அடிப்படையாக கொண்டு ஆழ்வார்களும் நாயன்மார்களும் புதிய வடிவலான சைவ வைணத்தையும் ஆகியது போதித்திருக்காங்க. அடுத்து பாருங்க, அப்பரும் மாணிக்கவாசரும் சைவடிகளும். பல்லவர் காலத்தில் அப்பர் மாணிக்கவாசரும் சைவடிகளும் நம்மாழ்வரும் ஆண்டாலும் வைணவடிகளாகவும் விளங்கினார்கள். பக்தி மார்க்கத்தை போதிப்பதை நோக்கமாக கொண்ட இயக்கம் சமஸ்கிருதத்தோட தமிழுக்கு முன்னுரிமை வழங்கியது. முக்கியமான இது. சரிங்களா? அவங்க வந்து சமஸ்கிருதத்தோட தமிழுக்கு தான் முக்கியம் கொடுத்துருக்காங்க. கல்வி இலக்கியம் பற்றி பார்ப்போம். காஞ்சியில் இந்த கடிகை. சரிங்களா? காஞ்சியில் இந்த கடிகை, அதாவது கடிகை வந்து ஒரு கல்வி மையம். பல்லவர் காலத்தில் புகழ்பெற்று விளங்கியது. இது இந்தியாவில் வந்து பல பகுதியிலிருந்து வெளிநாட்டிலிருந்தும் மாணவர்களை தன்பால் ஈர்த்தது. நியாய பாஷா என்னும் நூலை வந்து எழுதிய வாத்திய அரசு வந்து காஞ்சி கடிகை ஆசிரியர் இருந்தார். சரிங்களா? நியாய பாஷியா என்னும் நூலை எழுதியனா வாத்தியாரர். இவர் வந்து ஒரு கடிகையோட ஆசிரியர். தென்னிந்திய ஓவியம் குறித்த ஆய்வுடன தட்சிண சித்திரம் வந்து 1ஆம் மகேந்திரவர்மன் ஆட்சி காலத்தில் துவக்கப்பட்டது. தட்சிண சித்திரம் வந்து 1ஆம் மகேந்திரவர்மன் ஆட்சி காலத்தில் துவக்கப்பட்டது. அதேமாரி மாபெரும் சமஸ்கிருதன தண்டி வந்து 1ஆம் நரசிம்மனாவே அலங்கரித்தார். இவர் தசகுமார சரிதம் என்னும் ஒரு நூலை எழுதுகிறார். அப்போ தசகுமார சரிதம் நூலை எழுதினார்னா தண்டி. இந்த தண்டி வந்து 1ஆம் நரசிம்மவர்மன் அவையை அலங்கரிச்சிருக்காரு. மற்றொரு சமஸ்கிருத அறிஞரான பாராய் வந்து சிம்ம விஷ்ணு காலத்தில் வாழ்ந்திருக்காரு. பாராய் வந்து சிம்ம விஷ்ணு காலத்தில் வாழ்ந்திருக்காரு. இவர் வந்து கீதார்ஜுனியம் என்னும் வடமொழி காப்பியத்தை வடிவமைத்தார். அப்போ கீதார்ஜுனியம் வடமொழி காப்பியத்தை சேர்னா பாராவி வந்து யார் காலத்தில்னா சிம்ம விஷ்ணு காலத்தில் வாழ்ந்திருக்காரு. தமிழ் இலக்கியங்களும் வளர்ச்சி பெற்றிருந்தன. நாயன்மார்களை இயற்றப்பட்ட தேவாரம், ஆழ்வாரால் படைக்கப்பட்ட நாலாயிர தீபபிரபந்தம் பல்லவர் காலத்தில் ஒரு எழுதப்பட்ட சமய இலக்கியங்களாம். அதேமாரி 2ஆம் நந்திவர்மனால் ஆதரிக்கப்பட்ட பெருந்தேவனார் மகாபாரதத்தை பாரத வெண்பா என்னும் பேரில் தமிழ் எழுதியிருக்கார். சரிங்களா? 2ஆம் நந்திவர்மனால் ஆதரிக்கப்பட்ட பெருந்தேவனார் வந்து மகாபாரத்தை பாரத வெண்பா என்னும் பேரில் வந்து தமிழில் மொழிபெயர்த்தார். பல்லவர் காலத்தில் கலை. பல்லவரசர்கள் கவின் கலையை ஆதரிச்சிருக்காங்க. பல்லவரசர் வந்து கவின் கலையை ஆதரிச்சிருக்காரு. குடுமியான்மலை, திருமையம் ஆகிய இடங்கள் கோயில்கள் காணப்படும் இசை குறித்த கல்வெட்டு பல்லவர்கள் கொண்டிருந்த ஆர்வத்தை கட்டுக்காட்டு. இசை குறித்த கல்வெட்டுன்னு கேட்டால் குடுமியான்மலை, திருமையம். சரிங்களா? ஆர்வத்தை வெளிப்படுத்த புகழ்பெற்ற இசைக்கலைஞரான ருத்ராட்சியர் வந்து 1ஆம் மகேந்திரவர்மன் காலத்தில் வாழ்ந்திருக்காரு. புகழ்பெற்ற இசைக்கலைஞர் ருத்ராட்சியர் வந்து யார் காலத்தில் வாழ்ந்திருக்காரு? மகேந்திரவர்மன் காலத்தில் வாழ்ந்திருக்காரு. சரிங்களா? நல்லா பார்த்துக்காங்க. நியாய பாஷியாங்கிறது வாத்தியார்ஸ் வந்து. அடுத்து வந்து தசகுமார சரிதம் வந்து தண்டி. கீதார்ஜுனம் யாருன்னா பாராவி. சரிங்களா? அடுத்து வந்து யார் காலத்தில் வாழ்ந்தாலும் பார்த்தா ருத்ராட்சியர் வந்து மகேந்திரவர்மன் காலத்தில் வாழ்ந்தாங்க. தண்டி வந்து 1ஆம் நரசிம்மவர்மன் காலத்தில், பாராவிங்கு சிம்மவிஷ்ணு காலத்தில், பெருந்தேவனார் வந்து 2ஆம் நந்திவர்மன் காலத்தில் வாழ்ந்திருக்காங்க. அடுத்து வந்து பார்க்க போகிறோம் நம்ம சாளுக்கியர்கள். சரிங்களா? சாளுக்கியர்கள் நிறைய பேர் கிடையாதும்பாங்க, ஆனால் வந்து உண்டு. சரிங்களா? சாளுக்கியர் வந்து தென்னிந்திய அரசுகள் இவங்க வந்து ஆண்ட இடம் பார்த்தீங்கன்னா கர்நாடகா பகுதி தான் பெரும்பாலும் ஆண்டிருப்பாங்க. ஆனால் வந்து சாளுக்கியர் கட்டாயம் உண்டு. நீங்கள் மேட்டாப்பில் வச்சு படித்து வச்சுங்க. சரிங்களா? சாளுக்கியர்கள் வந்து தென்னிந்தியாவில் மத்தியிலும் மேற்கில் மராத்திய நாட்டை உருவாக்கி ஒரு பெரும்பகுதியை ஆண்டிருக்காங்க. அவளோட தலைநகரம் கேட்டால் வாதாபி அல்லது வந்து பாதாபி. சாளுக்கியர் வந்து மூணு டைப் இருந்திருக்கு. அவங்க வந்து என்னென்னலாம் பார்த்து பார்ப்போம். சரிங்களா? ஒன்று வந்து வாதாபி சாளுக்கியர்கள், ஒன்று வந்து ரெண்டாவது வந்து வெங்கி சாளுக்கியர்கள். வெங்கி சாளுக்கியர்களால் கீழே சாளுக்கியனால் ஒன்று தான். அடுத்து வந்து மூணாவது கல்யாணி சாளுக்கியர். கல்யாணி சாளுக்கியர் வந்து மேலை சாளுக்கியர்கள். அவங்களோட சாளுக்கியோட எல்லை பற்றி பார்ப்போம். சரிங்களா? வடக்கே கர்சரோட பேரரசும், தெற்கே பல்லவ நாடும், கிழக்கே வந்து கலிங்கமும்,
கலிங்கன ஒடிசா. இதோட சாளுக்கியரோட எல்லைகள். சாளுக்கியரை பற்றி அறிவதும் கல்வெட்டுக்கு பார்த்தா மங்களேஸ்வரின் வாதாபி குகை கல்வெட்டு, காஞ்சி கைலாசநாத கோயில் கல்வெட்டு, பட்டக்கல் உள்ள விருபாக்ஷா கோயில் கல்வெட்டு, 2ஆம் புலிகேசியோட ஆயுட்கால் கல்வெட்டு. சரிங்களா? இதெல்லாம் யாரை பற்றி? சாளுக்கியர்களை பற்றி அறிவதும் கல்வெட்டு. இன்னொன்று பார்த்தோம், நம்ம பல்லவரை பற்றி பார்த்தோம். பல்லவரை பற்றி அறிவதும் கல்வெட்டு கேட்டால் மண்டகப்பட்டு குகை கல்வெட்டும், 2ஆம் புலிகேசி ஆய்கோல் கல்வெட்டும் பல்லவரை பற்றி அறிவதும் கல்வெட்டு. சரிங்களா? அடுத்து அயலூர் குறிப்புன்னுட்டா யுவான் சுவாங் குறிப்பு. வாதாபி சாளுக்கியர்கள். சரிங்களா? முதல்ல 3 சாளுக்கியர் பார்த்தோம். ஒன்று கீழே சாளுக்கியர்கள், முதல்ல வாதாபி சாளுக்கியர்கள், மேலே சாளுக்கியர்கள், கீழே சாளுக்கியர்கள். இதில் வாதாபி சாளுக்கியரை பற்றி பார்ப்போம். 1ஆம் புலிகேசி பிஜப்பூர் மாவட்டத்தில் ஒரு பட்டக்கல்ல ஒரு குறுநில மன்னராக இருந்திருக்காரு. சரிங்களா? இவர் 543 வாதாபி மலைக்கோட்டையை கைப்பற்றி அதன் சுற்றி மதில் சுவர் எழுப்பினார். விரைவில் கிருஷ்ணா, துங்கபத்ரா ஆகிய நதி இடைப்பட்ட பகுதியும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலும் கைப்பற்றினார். அவரோட பையன், அதாவது யார்? 1ஆம் புலிகேசியோட பையன் யாருன்னா 1ஆம் கீர்த்திவர்மன். கீர்த்திவர்மன் ஆட்சி காலம் கேட்டால் 566 to 597. கொங்கண கடற்கரை பகுதியை சாளுக்கியர் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார். அடுத்து பார்த்தீங்கன்னா 2ஆம் புலிகேசி. 2ஆம் புலிகேசி 610 to 642. இவ்வம்சத்தில் மிகவும் வலிமை வைச்ச அரசன் யாருன்னா யார்? 2ஆம் புலிகேசி தான். 2ஆம் புலிகேசி நல்லா பார்த்துக்கோங்க. சாளுக்கிய அரசன் மிச்ச வலிமை பெருசல் அரசன் யாருன்னு கேட்டால் 2ஆம் புலிகேசி தான். சரிங்களா? அதேமாரி 2ஆம் புலிகேசி பாரசீக, அதாவது ஈரான் அரசன் 2ஆம் குஸ்ரு 2ஆம் புலிகேசியின் அவைக்கு தூதுக்குழு அனுப்பினார். அதேமாரி குஜராத் மாநிலம் ஆகியவற்றை சில பகுதியிலும் கைப்பற்றி புலிகேசி வெற்றி பெற்றிருக்கார். இவர் என்ன பண்ணா, 2ஆம் புலிகேசி வட இந்திய அரசர் கர்சருக்கு அடிபணியை மறுத்திருக்காரு. அதுக்கப்புறம் ஒப்புதல் கூர்ந்தபடி இருவரும் இடையான ஒரு எல்லையாக நர்மதை நதி வரையறை செய்யப்பட்டது. 624 காலப்பகுதியில் வெங்கி அரசை கைப்பற்றி 2ஆம் புலிகேசி தன்னுடைய சகோதரனான விஷ்ணுவர்த்தனுக்கு வழங்கியிருக்காரு. விஷ்ணுவர்த்தன் முதல் கீழே சாளுக்கிய அரசன். சரிங்களா? கீழே சாளுக்கியர் முதல் அரசன் யாருன்னு கேட்டால் விஷ்ணுவர்த்தன். இந்த விஷ்ணுவர்த்தனுக்கு யாருன்னு கேட்டால் 2ஆம் புலிகேசியோட சகோதரர். 641 to 647 காலப்பகுதியில் பல்லவர்கள் தக்காணத்தை சூறாடி வாதாபியை கைப்பற்றினார். ஆனால் 655 சாளுக்கியர் திரும்பவும் மீட்டிருக்காங்க. 1ஆம் விக்ரமாதித்தனும் ஆட்சி காலம் 655 to 680. இவருக்கு பின் 2ஆம் விக்ரமாதித்தன் காஞ்சிபுரத்தை கைப்பற்றிருக்காரு. சரிங்களா? 2 பேர் காஞ்சிபுரத்தை கைப்பற்றி, ஆனால் நகரத்தை எதுவும் சேதப்படுத்தலை. அதுக்கப்புறம் இவருக்கு பின் அரசபதி வச்ச 2ஆம் கீர்த்திவர்மனை ராஷ்டிரகூட வம்சத்தினர் தந்தி துர்கம் தோக்கடிச்சிருக்கார். 2ஆம் கீர்த்திவர்மனை தோக்கடிச்ச ராஷ்டிரகூட வம்ச தோக்கடிச்சு யாருன்னு கேட்டால் தந்தி துர்கன் யாருன்னா ஒரு ராஷ்டிரகூட வம்சத்தை சேர்ந்தவன். அடுத்து பார்க்க போகிறது கல்யாணி மேலே சாளுக்கியர்கள். இது வாதாபி சாளுக்கியர் பார்த்தோம். வாதாபி சாளுக்கியர் 1ஆம் புலிகேசி. அதில் யாருன்னா அவரோட பையன் 1ஆம் கீர்த்திவர்மன். அதுக்கப்புறம் 2ஆம் புலிகேசி வராரு. அடுத்து கல்யாணி மேலை சாளுக்கியர்கள். கல்யாணி மேலை சாளுக்கியர்கள் எங்கே? தற்போது பசவ கல்யாண், அதாவது தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்தார். கல்யாணி பகுதியாக தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்தார். 2ஆம் தைலப்பர் என்பவர் ராசகுடர்களின் சிற்றரசாக பிஜம்பூர் ஆட்சி பகுதியை ஆண்டு வந்தார். இவர் கிபி 973 மாளவரசர் பராமரை தோக்கடித்து கல்யாணியை கைப்பற்றிருக்கார். யார்? ராசகுட சிற்றரசான 2ஆம் தைலப்பர். அடுத்து பாருங்க, இவருடைய வம்சம் 1ஆம் சோமேஸ்வரன் ஆட்சியின் போது பேரரசாக வேகமாக வளர்ச்சி பெற்றது. 1ஆம் சோமேஸ்வரர் யாருன்னா தலைநகரை மன்னியக்கோட்டால் கல்யாணிக்கு மாற்றினார். அதாவது தலைநகரை மன்னியக்கோட்டால் கல்யாணிக்கு மாற்றினது யாருன்னா 1ஆம் சோமேஸ்வரர். ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக தென்னிந்தியாவில் 2 பேரரசும் மேலை சாளுக்கியர்களும் தஞ்சாவூர் சோழர்கள் வளம் நிறைந்த வங்கியை கைப்பற்றல கடுமையாக போரிட்டனர். இதில் ஒன்றும் இல்லை. அடுத்து சாளுக்கியர்களை கலை மற்றும் கட்டடக்கலை என்ன பண்ணிங்கன்னா, அவங்க வேசாரா ஒரு பாணியில் ஒரு கோயிலில் விமானம் கட்டும் கலையை வளர்ச்சி பெற்றது. அந்த வேசாரா பாணி என்னன்னு கேட்டோன்னா, இது தென் இந்தியா, அதாவது திராவிட மற்றும் வட இந்திய நகாரா. நம்ம தென்னிந்தியாவில் திராவிடங்கம், வட இந்தியாவில் நகாரா, இந்த 2 கட்டுமான பாணி கலப்பு தான் என்ன பாணி? வேசாராங்கிற பாணியில் யார்? சாளுக்கியர்கள் கட்டுவாங்க. அதேமாரி சாளுக்கியர்கள் கட்டுமான கோயில்கள் எதுன்னு கேட்டால் ஆய்கோல், வாதாபி, பட்டக்கல் ஆகிய இடங்களில் உள்ளன. அதை வாதாபி மற்றும் ஆய்கோலில் விஷ்ணு கோயில் பிஜம்பூர் மாவட்டம் பட்டக்கல்லில் விருபாக்ஷா கோயில் கற்களால் கட்டப்பட்ட கோயில். வாதாபியில் உள்ள விஷ்ணு கோயில் சாளுக்கிய வம்சத்தைச் சேர்ந்த மங்களேஸ்வரால் கட்டப்பட்டது. வாதாபியில் ஒரு விஷ்ணு கோயில் இருக்குது, அது சாளுக்கிய வம்சத்தை சேர்ந்த மங்களேஸ்வரால் கட்டப்பட்டது.
இரண்டாம் விக்ரமாதித்தனோட ஆய்கோல் கல்வெட்டு அதேமாதிரி அங்கே இருக்குது. சரிங்களா? அவர்களின் குகை கோயில் வந்து எதுன்னு கேட்டால் அஜந்தா, எல்லோரா, நாசிக். இதெல்லாம் வந்து யார்? சாளுக்கியரோட குகை கோயில்கள். அடுத்து வந்து வாதாபியில் உள்ள குகை கோயில்களில் சேஷநாதர் மீது சாய்ந்திருக்கும் விஷ்ணு வந்து விஷ்ணுவின் வராகராக நரசிம்மர், அதாவது பாதி வந்து சிங்கம் பாதி மனுஷன் வாமன குள்ள அவதாரம் நேர்த்தியான சிற்பங்கள் செதுக்கப்பட்டன. லக்கண்டியில் உள்ள காசி விஸ்வநாதர் விஸ்வேஸ்வரர் கோயில், குருவட்டியில் உள்ள மல்லிகார்ஜுனா கோயில், பகலி என்னும் இடத்துல கல்லேஸ்வரர் கோயில், இட்டைக்கில் உள்ள மகாதேவர் கோயில் ஆகியவன் வந்து கல்யாணி மேலே சாளுக்கியர் கட்டிட கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஓவியங்கள் வந்து சாளுக்கியர் என்ன பண்ணி வகாடகர் பணியை பின்பற்றினார். ஓவியங்கள் வந்து சாளுக்கியர் என்ன பணியை பின்பற்றினா வகாடகர் பணியை பின்பற்றிருக்காங்க. அஜந்தா கோயில்களில் காணப்படும் சில சோரங்களை சாளுக்கிய காலத்தை சேர்ந்தது. பாரசீக தூதுக்குள்ள 2ஆம் புலிகேசி வரைப்பது போன்ற காட்சியும் எங்கே இருக்குது? அஜந்தா ஓவியத்தில் காட்சிப்படுத்தவில்லை. அடுத்து பாருங்க, பாக்ஸ் கொஸ்டின்ல பட்டக்கல் வந்து யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னம். பட்டக்கல் வந்து யுனெஸ்கோ வந்து உலக பாரம்பரிய சின்னமாக பட்டக்கல்ல யுனெஸ்கோ வந்து உலக பாரம்பரிய சின்னம். இது பட்டக்கல் வந்து கர்நாடக மாநிலத்தில் பாகல்கோட் மாவட்டத்தில் உள்ள ஒரு சிற்றூர் ஆகும். அங்கே வந்து ஒரு 10 கோயில் உள்ளன. அவற்றில் வந்து 4 வந்து வட இந்திய பாணியிலும் நகாரா பாணியிலும் மற்றும் உள்ள 6 தென்னிந்திய பாணி திராவிட பாணியில் கட்டப்பட்டுள்ளது. எங்கே? பட்டக்கல்ல திராவிட பாணியில் கட்டப்பட்டுள்ளது. விருபாக்ஷா கோயில் வந்து சங்கமேஸ்வரா கோயிலும் திராவிட பாணியிலும், பாப்பநாதர் கோயில் வந்து நகாரா பாணியிலும் அமைந்திருக்கு. விருபாக்ஷா கோயில் வந்து காஞ்சி கைலாசன் கோயிலை மாதிரி கொண்டு கட்டப்பட்டுள்ளது. அதாவது விருபாக்ஷா கோயில் இருக்குல்ல, அது யாருன்னா காஞ்சி கைலாசநாதர் கோயில். காஞ்சி கைலாசநாதர் கோயில் மாதிரி அங்கே இருக்குது எங்கள் விருபாக்ஷா கோயில். அதே சேம் மாடலில் இதுவும் இருக்குங்க. அங்கே கட்டுமான பணியில் காஞ்சிபுரத்தை வரவழைப்பது போன்ற சிற்பங்கள் அதுக்கு பண்ண. சரிங்களா? அதேமாரி இன்னொரு பாக்ஸ் கொஸ்டின் இருக்குது, அதை மிஸ் பண்ணிட்டேன், அந்த திரும்ப படிக்க. பாருங்க, ஆய்கோல் கல்வெட்டு. இந்த கல்வெட்டு பார்த்தீங்கன்னா ஆய்கோலில் பாகல்கோட் மாவட்டம், எங்கே? கர்நாடகா. இந்த ஆய்கோலில் பாகல்கோட் மாவட்டம், கர்நாடகா மெகுதி கோயில் உள்ளது. சரிங்களா? இது வந்து சாளுக்கிய 2ஆம் புலிகேசியின் அவைகால புலவரான ரவிகீர்த்தி என்பவரால் வந்து 2ஆம் புலிகேசர் அவைகால புலவர் யாருன்னா ரவிகீர்த்தி என்பவரால் சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டு இக்கல்வெட்டு வந்து கர்ஷவர்த்தனர் 2ஆம் புலிகேசியால் தோற்கடிக்கப்பட்டதை குறிப்பிடு. இந்த ஆய்கோல் கல்வெட்டை யார் வச்சாருன்னு கேட்டால் யார்? ரவிகீர்த்தி யாருன்னு கேட்டால் 2ஆம் புலிகேசியோட அவைகால புலவர். அதில் என்ன சொல்கிறாருன்னா ஹர்ஷவர்தனர் வந்து 2ஆம் புலிகேசியால் தோற்கடிக்கப்பட்டாரு அப்படின்னு சொல்லுது. 2ஆம் புலிகேசியா இதை பெருமைப்படுத்தி கூறுது. சரிங்களா? நம்ம ஃபர்ஸ்ட் தென்னிந்திய அரசுகளில் பல்லவரை பார்த்து, 2வது சாளுக்கியரை பார்த்தோம், 3வது யாரை பற்றி பார்க்க போறோம்னா ராஷ்டிரகூடர்கள். சரிங்களா? ராஷ்டிரகூட வம்சத்தை நிறுவியார்னா தந்தி துர்கன். அதாவது ராஷ்டிரகூடர்கள் எங்கன்னா தக்காணத்தில் மட்டுமல்லாது தூர தெற்கு பகுதியிலும் கங்கை சமவெளி பகுதியிலும் 8ஆம் நூற்றாண்டு முதல் 10ஆம் நூற்றாண்டு வரை இவங்க வந்து ஆண்டிருக்காங்க. அதாவது 8ஆம் நூற்றாண்டு டு 10ஆம் நூற்றாண்டு ஆண்டிருக்காங்க. இவங்க வந்து பிறப்பால் ஒரு கன்னடர். ராஷ்டிரகூட வந்து ஒரு பிறப்பால் கன்னடர். அவர்களோட தாய்மொழி கன்னடம். தந்தி துர்கன் தான் ராஷ்டிரகூட வம்சத்தை நிறுவியர் ஆவார். இவர் வந்து வாதாபி சாளுக்கியர்கள். தந்தி துர்கன் வந்து ஒரு வாதாபி சாளுக்கியர்கிட்ட ஒரு உயர் அதிகாரியாக பணியாற்றியவர். இவர் வந்து 1ஆம் கிருஷ்ணர் வந்து தந்தி துர்கனை அடுத்து பதவி வச்சார். இவர் வந்து ராஷ்டிரகூட ஆட்சியை ஒருங்கிணைத்து விரிவுபடுத்தியிருக்கார். ராஷ்டிரகூட ஆட்சியை ஒருங்கிணைத்து விரிவுபடுத்தியன்னா 1ஆம் கிருஷ்ணர். அதேமாரி அவர் வந்து கலை மற்றும் கட்டடக்கலை பெரும் ஆதரவு அளிச்சிருக்காரு. எல்லோராவில் கைலாசநாதர் கோயில் இவர் தான் கட்டினார். எல்லோரா கைலாசநாதருக்கு யார் கட்டினா யார்? 1ஆம் கிருஷ்ணர். ராஷ்டிரகூட அரசரை பற்றி பார்ப்போம். ராஷ்டிரகூடர்களின் தலை சிறந்த அரசர்னு கேட்டால் அமோகவர்மன். இந்த அமோகவர்மன் தான் மன்யக்கோட்டாவிலிருந்து தற்போது கர்நாடகாவில் பால்கோட் ஒரு புதிய தலைநகரை உருவாக்கணும். மன்யக்கோட்டாவில் ஒரு புதிய தலைநகரை உருவாக்குனது யாருன்னு கேட்டால் யார்? அமோகவர்மன். சரிங்களா? இவர் ராஷ்டிரகூடத்தில் ஒரு தலை சிறந்த அரசர். அதேமாரி புரோச்ங்கிறது அவரோட துறைமுகம். ராஷ்டிரகூடன் துறைமுகம் கேட்டால் புரோச்சி. அமோகவர்மன் 814 to 878. சரிங்களா? ஜீனசேனர் என்னும் ஒரு சமண துணியாக சமண சமயத்தை தழுவிருக்கார். அதாவது அங்கே வந்து மகேந்திரவர்மனை வந்து அப்பர் வந்து சமண சமயத்திலேருந்து சைவ சமயத்துக்கு மாற்றிருக்க மாதிரி இங்கே வந்து அமோகவர்மன் வந்து ஜீனசேனர் ஒரு சமணத்துறையால் சமண சமயத்தை தழுவிருக்கார். இவர் வந்து ஜீனசேனர் ஒரு சமண துறவியால் சமண சமயத்தை தழுவிருக்காரு அமோகவர்மன். ராஷ்டிரகூட வம்சத்தை சேர்ந்தவர். அமோகவர்மனுக்கு பின்னர் அவர் மகன் வந்து 2ஆம் கிருஷ்ணன் வந்து அரசராகியிருக்காரு. இவர் வந்து 918
பராந்தர சோழன் வல்லம், இப்போது திருவல்லம், திருவல்லம் எங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் இருக்குது. போர்க்களத்தில் வந்து தோற்கடிக்கப்பட்டார். சரிங்களா. இரண்டாம் கிருஷ்ணன் வந்து முதலாம் அதாவது பராந்தர சோழனால் வந்து வல்லம்ங்கிற இடத்துல போர்க்களத்தில் தோற்கடிக்கப்பட்டார். அதுக்கப்புறம் மூன்றாம் கிருஷ்ணன் ராஷ்டிரகூட வம்சத்தில் திறமை வாய்ந்த கடைசி அரசன் யாருன்னு கேட்டால் மூன்றாம் கிருஷ்ணன் தான். சரிங்களா. ராஷ்டிரகூட வம்சத்தின் திறமை வாய்ந்த ஒரு கடைசி அரசன் கேட்டால் மூன்றாம் கிருஷ்ணன். இவர் வந்து சோழர்களை தக்கோலம் தற்போதைய வேலூர் மாவட்டத்தில் இருக்குது போர்க்களத்தில் தோற்கடித்து தஞ்சாவூரை கைப்பற்றியிருக்கார். யார்? மூன்றாம் கிருஷ்ணன். மூன்றாம் கிருஷ்ணன் வந்து கீழ் சாளுக்கியர்கள் கண்ணோசியை கைப்பற்ற ஏனைய வட இந்திய அரசரோடு போட்டினார். இவர் வந்து ராமேஸ்வரத்தில் கிருஷ்ணேஸ்வரம் ஒரு கோயிலை கட்டியிருக்கார். ராமேஸ்வரத்தில் ஒரு கிருஷ்ணேஸ்வரம் கோயிலை கட்டினது யாருக்கு? முதலாம் மூன்றாம் கிருஷ்ணன். அதேமாரி நாட்டை சரியான முறையில் வைத்திருந்த ஒரு கடைசி அரசன் யாருன்னா மூன்றாம் கோவிந்தன். சரிங்களா. அவருக்கு பின் ராஷ்டிரகூடர்கள் அதிகாரம் வீழ்ந்துரு. யார்? மூன்றாம் கோவிந்தனுக்கு பிறகு ராஷ்டிரகூட வம்சத்து அப்படியே மெல்ல மெல்ல வீழ்ந்துட்டு. ராஷ்டிரகூடம் வந்து இலக்கியம், கலை, கட்டடங்களை வச்சு பார்ப்போம். சரிங்களா. அவங்க இலக்கியம் கன்னட மொழியை வந்து பெரும்பாலும் முக்கியத்துவம் பெற்ற மொழி. ராஷ்டிரகூடம் வந்து கன்னட மொழி பெரும்பாலும் முக்கியத்துவம் வச்சு அமோகவர்மனன் இயற்றப்பட்ட கவிராஜ மார்க்கம் கன்னட மொழியில் முதல் கவிதை நூல். சரிங்களா. முதல் கவிதை நூல் எதுன்னு கேட்டால் கவிராஜ மார்க்கம். அதை இயற்றியது யாருன்னு கேட்டால் அமோக வர்ஷன். அடுத்து வந்து பாருங்க, அவ அரசவை புலவர்கள் கன்னட மொழியில் சிறந்த நூல்கள் எழுதினர். இக்கால பகுதியில் கன்னட இலக்கியத்து 3 ரத்னங்கள் என கருதப்படும். அது யாருன்னு கேட்டால் ஆதிகவி பம்பா, ஸ்ரீ பொன்னா, ரன்னா. இவங்களாம் யாருன்னா ராஷ்டிரகூட வம்சத்தில் 3 ரத்தினங்கள். ஆதிகவி பம்பா வந்து அவரோட நூலான ஆதி புராணம், விக்ரமானுஜ விஜயம், இதெல்லாம் வந்து அவர் பெரும் புகழ் பெற்றார். அடுத்த முதல் சமண தீர்த்தங்களான ரிஷபதேவரோட வாழ்க்கையை ஆதி புராணம் வந்து சித்தரிக்குது. சரிங்களா. ஆதி புராணம் யாருன்னு கேட்டால் யார் இயற்றிய நூலுன்னு கேட்டால் ஆதிகவி பம்பா. சரிங்களா. அது எதை பற்றி சொல்லுதுன்னு கேட்டால் ஆதி புராணம் எதை பற்றி சொல்லுனா ரிஷபதேவரோட வாழ்க்கை வரலாற்றை சொல்லுது. அடுத்து வந்து பாருங்கன்னா விக்ரமானுஜன விஜயம் மகாபாரதத்தை மீள் தருவையாகும். இதில் வந்து தன்னை ஆதரித்த சாளுக்கிய அரிகேசரியை அர்ஜுனன் பாத்திரமாக பொருத்தி பம்பா வந்து எழுதியிருக்காரு. கலை மற்றும் கட்டடக்கலை பார்ப்போம். இந்திய கலைக்கு ராஷ்டிரகூடர் குறிப்பிட்ட பங்கு செஞ்சிருக்கேன். ராஷ்டிரகூடர் கலை மற்றும் கட்டடக்கலை சாதனைகளை எலிபண்டாலும் காணலாம். எலிபண்டாவில் உள்ள கட்டடக்கலை யாருன்னா யாரு? ராஷ்டிரகூடர் கட்டிய கோயில். சரிங்களா. அடுத்து பாருங்க, எல்லோருள்ள குன்று பகுதியில் அமைந்துள்ள 30 குடைவர் கோயில் வந்து கைலாசநாதர் கோயிலும் ஒன்று. அதில் வந்து 30 குடைவர் கோயில் இருக்குது எல்லாரால. அதில் ஒன்று கைலாசநாதர் கோயிலும் ஒன்று. இந்த பாருங்கள், இந்த படம் கொடுத்துருக்கான் பாருங்கள், கைலாசநாதர் கோயில் எல்லோரா. அடுத்து வந்து முதலாம் கிருஷ்ணபுரோட ஆட்சி காலத்தில் இக்கோயில் உருவாக்கப்பட்டது. இக்கோயில் வந்து அதன் கட்டடக்கலை பிரம்மாண்டத்துக்கு சிற்பங்கள் அற்புதம் பேர் வச்சது. இந்த கோயிலில் வந்து 60,000 அடிகள் பரப்பளவு கொண்டது. இந்த கோயில் இது எல்லோராவில் கைலாசநாதர் கோயில் வந்து 60,000 அடிகள் பரப்பளவு கொண்டது. இதனுடைய விமானம் வந்து கோபுரம் அதோட உயரம் கேட்டால் 90 அடி. இக்கோயில் மகாபலிபுரம் கடற்கரை கோயில் சாயலை பெற்றது. இங்கே உள்ள கோயில் வந்து எப்படின்னா கைலாசநாதர் கோயில் வந்து மகாபலிபுரம் சாலையில் இருக்குது அப்படிங்கிறாங்க. சரிங்களா. கைலாசநாதர் கோயில் வந்து திராவிட கட்டளையும் ஒரு சிறப்பு கூறுவாங்க. எலிபெண்டா பற்றி பார்ப்போம். இது வந்து இத்தீவுக்கு இயற்பெயர் வந்து ஸ்ரீபுரி, உள்ளூர் மக்களை வந்து காரபுரி அப்படின்னு அழைச்சிருக்காங்க. எலிபெண்டா அதாவது மும்பைக்கு அருகிலுள்ள ஒரு தீவு. சரிங்களா. எலிபெண்டா வந்து ஒரு மும்பைக்கு அருகிலுள்ள தீவு. அதோட இயற்பெயர் வந்து ஸ்ரீபுரி, உள்ளூர் மக்களாக வந்து இது காரபுரி அழைக்கிறாங்க. இத்தீவில் உள்ள பெரிய யானையின் உருவத்தை கண்ணுற்ற வந்து போர்ச்சுகீசியர் வந்து இந்த இருக்கு பாருங்க, எலிபெண்டா கோய். இத்தீவுக்கு வந்து எலிபெண்டா தீவு என பெயரிட்டனர். இந்த தீவுக்கு எலிபெண்டா தீவுன்னு பேர் வச்சேன்னு யாருன்னா போர்ச்சுகீசியர்கள் தான். எலிபெண்டா கோயிலில் திருமூர்த்தி அதாவது 3 முகங்கள் கொண்ட சிவன் சிலையின் வனப்பு ஈடு இணையச்சது. சரிங்களா. கோயிலோட நுழைவாயில் காணப்படும் துவாரபாலன் சிலையும் நமது கண்ணையும் கருத்தையும் தருகிறது. பட்டக்கல். சரிங்களா. பட்டக்கல் வந்து பலத்து ராஷ்டிரகூடர்கள் கட்டினர். அதேபோல் இங்கே வந்து சமண நாராயணர் கோயில் வந்து கோயிலும் காசி விஸ்வநாதர் கோயிலும் ராஷ்டிரகூடர்களாக கட்டப்பட்டது. சரிங்களா. அதாவது பட்டக்கல்ல வளாகத்தில் ராஷ்டிரகூடர் கோயிலில் கட்டியிருக்காங்க. இங்கே சமண நாராயண கோயிலும் காசி விஸ்வநாதர் கோயிலும் ராஷ்டிரகூடர்களாக கட்டியிருக்காங்க. சரிங்களா. அவ்வளோதான், டாபிக் முடிஞ்சு. இன்னும் வந்து புக் பேக் பற்றி பார்ப்போம். சரிங்களா. புக் பற்றி பார்ப்போம்.
கீழ்கண்டவர் வச்சு வைகுண்ட பெருமாள் கோயிலை கட்டியது கேட்டால் யார்? இரண்டாம் நந்திவர்மன். வைகுண்ட பெருமாள் கோயில் கட்டியதுன்னா இரண்டாம் நந்திவர்மன். கீழ்காண வச்சு முதலாம் மகேந்திரவர்மன் சூட்டி கொண்ட பட்டங்கள் யாவை? இவை அந்தவிலாச பிரகாசனம், குணபரன், விசித்திரம் மூன்றுமே யார்? மகேந்திரவர்மன் சூட்டி கொண்ட பட்டங்கள். அடுத்து கீழ்கொண்டு இரண்டாம் புலிகேசி வெற்றி விவரிக்கும் கல்வெட்டு என்ன கல்வெட்டு? ஆய்கோல் கல்வெட்டு. சரிங்களா? ஆய்கோல் கல்வெட்டு இரண்டாம் புலிகேசியோட வெற்றியை விவரிக்கும் கல்வெட்டு. அடுத்து பாருங்க, கூற்று காரணம் பாருங்க. பாறை குடைவரை கோயிலை செதுக்கும் முறையில் கற்களை கொண்டு கட்டுமான கோயிலை கட்டும் மாற்றத்தை ஏற்படுத்திய பல்லவர்களை உணர்த்துகிறது. அதேமாரி காஞ்சிபுர கைலாசநாதர் கோயில் பல்லவர் கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. ரெண்டு கூற்றுமே சரிதான். சரிங்களா? பல்லவ அரசின் பற்றி கூற்றுகளை சிந்திக்க. இவருடைய ஆட்சி அப்பரால் இயற்றப்பட்ட தேவாரமும் முதல் மற்ற தமிழ் இலக்கியங்கள் செழித்துவங்கின. இது தவறான பதில். சரிங்களா? முதலாம் மகேந்திரவர்மன் மத்தலாச பிரகாசம் என்னும் நூலை இயற்றினார். இது சரிதான். சரிங்களா? அதாவது இதுல முதல் ஆப்ஷன் தவறு, இரண்டாம் ஆப்ஷன் சரியான பதில். சரிங்களா? அடுத்து மூணாவது கொஸ்டின் பாருங்க. ராசகுட வம்சம் குறித்த கீழ்காணும் கூற்றுகளை சிந்தித்து அவற்றுள் எவை சரியான கண்டிட. இவ்வம்சத்தை நிறுவின தந்திதுர்கன். கரெக்டு தான். சரிங்களா? ராசகுட வம்சத்தை நிறுவின தந்திதுர்கன். அமோக வர்ஷன் கவிராஜ மார்க்கம் நூலை எழுதினார். இதுவும் சரியான பதில் தான். முதலாம் கிருஷ்ணர் எல்லோரும் உள்ள கைலாசநாதர் கோயிலை கட்டார். இதுவும் சரியான பதில். மூன்றுமே சரிதான். சரிங்களா? கீழ்கண்டது எது இணை இல்லை. அதாவது எல்லோரும் கோயில் கட்டால் ராசகுடரில் கட்டது மகாபலி மாமல்லபுரம் முதலாம் நரசிம்மன் எலிபண்டா கோயில். சரிங்களா? எலிபண்டா கோயில் இது தவறான பதில். அதை யார்? ராசகுடர்கள் தான் கட்டினது. பட்டக்கல் யாருன்னா சாளுக்கியர்கள். இதில் அசோகர்னு இருக்கு. மூணாவது ஆப்ஷன் தவறு. எலிபண்டா கோயில் யாருன்னா யார்? ராசகுடர்கள். அடுத்து தவறான இணையை கண்டுபிடிக்க. தந்தி யாருன்னா தசகுமார சரிதம் சரி. வாத்தியாரர் பாரதன்பா. சரிங்களா? இது தவறான பதில். இது யாருன்னா நியாயபாஷியா தான் வாத்தியாசனம். பாராய் கீதார்ஜுனம். அமோக வருஷன் கவிராஜ மார்க்கம். இது சரியான பதில். சரி. கோடிட்டு நடத்த இருப்ப டேஸ் கர்ஷவர்த்தன் நர்மதை ஆற்றின் கரையில் தோற்கடிக்கப்பட்டார். சரிங்களா? இரண்டாம் புலிகேசியால் தான் ஹர்ஷவர்த்தனை நர்மதை ஆற்றின் கரையில் தோற்கடிக்கப்பட்டார். அடுத்து டேஸ் வாதாபி அழித்து வாதாபி கொண்டான் என பெயர் பெற்றது யாருன்னா முதலாம் நரசிம்மவர்மன் அல்லது மாமன்னன். ஆய்கோல் கல்வெட்டு ஆசிரியர் யாருன்னு கேட்டால் யார்? ஆய்கோல் கல்வெட்டு யாருன்னா ரவிகீர்த்தி. ரவிகீர்த்தி யாரை பற்றி சொல்லணும்னா இரண்டாம் புலிகேசி பற்றி பெருமையாக பேசியிருப்பார். அடுத்து நாலாவது பாருங்க. டேஸ் முதலாம் நரசிம்மவர்மன் படைத்தளபதியான யார்? பரஞ்சோதி முனிவர். டேஸ் ஆகிய இடங்கள் ஒரு இசை குறித்த கல்வெட்டு பல்லவர்கள் இசைகள் வாகனத்துக்குன்னா எது கல்வெட்டா? குடுமியான் மலை திருமயம். இதெல்லாம் உள்ள இசை குறித்த கல்வெட்டு பல்லவர் காலத்தின் இசை பாகத்தை உணர்த்துக்கின்றன. பொறுத்துக்க பாருங்க. பல்லவர்கள். சரிங்களா? பல்லவர்கள் காஞ்சியை தலைநகராக ஆண்டிருக்காங்க. கீழை சாளுக்கியர் எது? வெங்கியை தலைநகராக ஆண்டிருக்காங்க. மேலை சாளுக்கியர் கல்யாணி. ராசகுடர் மன்னியக்கோட்டா. சரிங்களா? ராசகுடர் மன்னியக்கோட்டா. புகழ்பெற்ற இசைக்கலைஞர் ருத்ராஜ் முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தில் வாழ்ந்திருக்கார். சரிங்களா? புகழ்பெற்ற இசைக்கலைஞர் ருத்ராஜ் சரியா தவறா? இது ருத்ராஜ் முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தில் வாழ்ந்தார். சரியான பதில். சரிங்களா? ராசகுட வம்சத்தின் தலை சிறந்தவர் யாருன்னா அரசன் இரண்டாம் புலிகேசின்னு இருக்கு. சரிங்களா? இது ராசகுட வம்சத்தின் தலை சிறந்த அரசன் இரண்டாம் புலிகேசின்னு இருக்கு. இது தவறான பதில். சரிங்களா? ராசகுடம் கிடையாது. இது சாளுக்கியர்களின் தலை சிறந்த அரசன் தான் இரண்டாம் புலிகேசி. மாமல்லபுரம் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னங்கள். இது சரியான பதில். தேவாரம் ஆழ்வாரால் இயற்றப்பட்டது. இது தவறான பதில். தேவாரம் நாயன்மார்களால் இயற்றப்பட்ட பதில். சரிங்களா? ஏற்றப்பட்டது. அதான் சரியான பதில். விருபாட்சியர் கோயில் காஞ்சி கைலாசன் கோயிலை மாதிரியாக கொண்டு கட்டப்பட்டது. நம்ம படித்தோம். விருபாட்சியர் கோயில் காஞ்சி கைலாசன் மாதிரி கோயிலை பண்ண நான் நடத்தினதில் இந்த இது இருந்தது. சரிங்களா? அவ்வளோதாங்க. நம்ம சேனலில் ஸ்கூல் புக் சம்மந்தம் இப்போது ஹிஸ்ட்ரி டாபிக் போயிட்டுருக்கு. சரிங்களா? ஹிஸ்ட்ரி டாபிக் முடிஞ்சோன்னா அடுத்து 6th பாலிட்டி டாபிக் போகும். சரிங்களா? பாலிட்டி டாபிக் போகும். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படிப்பு சம்மந்தம் பயனுள்ள தகவலாக இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி.